கிரிப்டோ மைனிங் சாஃப்ட்வேர்ஸ்ன்றெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன நல்லமா? அதெல்லாம் நல்லம் யாருக்குன்னு சொன்னால், தங்களோட பணத்தை கள்ள பிரமிட் ஸ்கீம்களில் போட்டு என்ன பெரிய லாபம் பெரிய வட்டிக்கு ஆசைப்பட்டு இப்போ பிரமிட் ஸ்கீம்களில் போட்டு அடிக்கடி ஏமாந்துக்கிட்டு அது ஒரு தொழிலாக செஞ்சு தெரிவாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அதை மாதிரி ஸ்கீம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா அதில் இருந்தெல்லாம் தவிர்த்துடுங்க. ஓகே, நார்மலாக அந்த பிரமிட் ஸ்கீம் ஆர்ஒய் பொன்சி ஸ்கீம் எல்லாம் எப்படி ரன் பண்ணுவானுன்னா, உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் பணம் தாங்க, அந்த பணத்துக்கு இத்தனை வீதம் லாபமோ வட்டியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரம், இல்லாட்டி மாதத்துக்கு இவ்வளோ தாரம், உங்களோட பணம் டபுள் ஆகுற ட்ரிபிள் ஆகுற வரைக்கும் நாங்கள் தருவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $50 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் $5 தருவோம். உங்களோட பணம் $200 ஆகிற வரைக்கும் தருவோம் சொல்லுவானால். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே அப்போ நாங்கள் தார பணத்தை நீங்கள் இப்படி ஆக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி அதை ஆக்குறீங்கன்னா, அதுக்கு அவனை சொல்கிற கதை பார்த்தீங்கன்னா, சிலவனை சொல்லுவானா நாங்கள் மைனிங் பண்ணுறோம்னு சொல்லி. நீங்கள் மைனிங் பண்ண போனால் செலவு கூடியாகும். நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களோட எல்லார பணத்தையும் எடுத்து நாங்கள் மைன் பண்ணி உங்களுக்கு லாபம் தரோன்னு சொல்லுவாங்க. ஒன்று சில சொல்லுவாங்க ட்ரேடிங் பண்ணுறோம்னு சொல்லி, சில நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில நேரம் என்ன சோலார் அதின்னு சொல்லி அவனை சொல்கிற கதைக்கு அளவு இல்லை, அவ்வளோ கதை சொல்லுவாங்க. ஓகே, என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கன்செப்ட் எல்லாத்துலேயுமே பேசிக் விஷயம் என்னென்னா, நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அதிகளவான லாபம் உண்டு அவங்க உருவாக்கி தருவாங்க. நீங்கள் எந்த விதமும் செய்ய தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுக்கணும். உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட நம்பி கொடுத்தா அதை பெருக்கி தருவாங்க. இதுதான் பேசிக் கன்செப்டாக இருக்குது. ஸோ ஆனால் அவங்க சொல்கிறது அந்த காரணமாக இருந்தாலும், ஆனால் இதில் உண்மையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இதில் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதுவுமே இருக்காது. இதுக்குள்ளே மணி ரொட்டேஷன் என்ன செய்வானுன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இவ்வளோ போட்டால் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும், நீங்கள் $50 போட்டால் இவ்வளோ, $100 போட்டால் இவ்வளோன்னு சொல்லி ஒரு பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. வாலெட் அட்ரஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பணத்தை போடுவீங்க, பணத்தை போட்ட உடனே அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆரம்பாட்டத்தில் தந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நம்ம $100 போட்டால் $200 ஆகுது, $1000 போட்டால் $2000 ஆகும், $10,000 போட்டால் $20,000 ஆகும். கடும் பிஸ்னஸ் சரிங்க சொல்லி போட்டு நீங்கள் பணத்தை போடுவீங்க. அதோட சொல்லுவாங்க, நீங்கள் அண்ணனுக்கு சேர்த்து விட்டா அவர் போடுற காசில் 10% தருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஒருவன் $1000 நம்ம போட வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்டாகவே $100 கிடைச்சிடும். நம்ம $100 போட்டு அது $200 ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுறது, இன்னொரு சேர்த்து விட்டா நம்மளுக்கு இன்ஸ்டன்டாக ஒன் ஷாட்டில் $200 கிடைக்கும் சொல்லி போட்டு பயங்கரமாக நீங்கள் என்ன செய்வீங்க, ஆக்களை சேர்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் உண்மையான கன்செப்ட் என்னென்னா, முன்னுக்கு போடுற ஆக்கள், அதாவது புதுசாக போடுற ஆக்கள பணத்தை எடுத்து பழைய ஆக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு டார்கெட் ஒன்று வச்சு போட்டு. ஸோ அப்படியே கண்டினியூஸ் ஆக்கள் நிறைய பேரை நீங்கள் சேர்க்குறதுக்கு 10% கொடுத்த உடனே நிறைய பேர் ஆக்களை சேர்ப்பாங்க. சேர்க்குள்ளே நிறைய பேர் பணம் உள்ளுக்கு வரும். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை உள்ளுக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண ஆக்களுக்கு கொடுத்து மணி ரொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கக்குள்ளே அவனால டார்கெட் ஒன்று இப்போ $1 million டோட்டலாக சேர்ந்த உடனே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த டார்கெட் அப்படியே ரீச் ஆகின உடனே அப்படியே ஓடிடுவானு. பேமெண்ட் டிலே ஆகும். என்ன பேமெண்ட் டிலே ஆகுறன்னு கேட்டால், அது இது இல்லைன்னு சொல்லி 4-5 கதை சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் ஃபேக்காக டாலர்ஸ் இருக்குது தானே, அதாவது நீங்கள் 100 ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஹாட்டும், அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆக்களை சேருங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பணம் வாங்கினுங்கன்னு சொல்லி உள்ளுக்கு உங்களை என்ன செய்ய சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கிட்ட ஃபேக் டாலர் அவங்கள்ட்ட கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வச்சு அவங்களோட பணத்தை நீங்கள் வாங்கி எடுத்து அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கேம் ஒன்று செஞ்சு போவாங்க. ஸோ அப்படி செய்யக்குள்ளே என்ன நடக்கணும்னா, நீங்கள் ஒரு $1 $300 நீங்கள் உங்களோட டாலரெல்லாம் விற்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டீங்க, விற்கணுங்கிறதுக்காக ஒரு டாலர் எவ்வளோ 200 100 50 அடி விலைக்கெல்லாம் நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் விற்றுக்கிட்டு தெரிவிங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் காலத்தில் அந்த வெப்சைட்டுக்கு காசு கட்டாமல் விட்டுருவாங்க, அவங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு உங்களோட அதில் இருக்கிற ஃபேக் டாலரை ஆக்களுக்கு விற்று தருவீங்க. இப்படி அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் அதனால் அந்த வெப்சைட்டுக்கு பே பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்புறம் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா டைனோசர் வந்து ஜம்ப் பண்ணும். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்து விட்டாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர்ட் கோலரை பிடிப்பாங்க. ஓகே, இதுதான் பேசிக்காக அந்த பிரமிட் ஸ்கீம்களோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இவ்வளோ நடந்து முடிகிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பீரியடில் இது நடக்கும். எவ்வளோ பிரமிட் ஸ்கீம்களை பார்த்தாச்சு. நானும் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் பிரமிட் ஸ்கீம் தெரியாமல் நான் செஞ்சு தான் இருக்கேன். வித்தியாசமான பேரில் ஒவ்வொரு பீரியடுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் திருந்துற மாதிரி இல்லை. இப்போ சிலாக்கள் தெரியாமல் இதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் அனுபவமாகி பாடம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. அது அவங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலாக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பிரமிட் ஸ்கீமில் மாட்டினாலும் அவங்களுக்கு அதில் காசு போடாமல் இருக்கல. அது ஒரு சாதி ஒரு என்ன நோய் உண்டு. அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, புதுசாக வந்த உடனே அவங்க ஓடுறதுக்கு இடையில நாங்கள் போட்டு நாங்கள் எங்கள்கிட்ட பணத்தை டபுள் பண்ண போகிறோம் என்று சொல்லி அந்த இந்த இந்த மென்டாலிட்டியில் உள்ளுக்கு போய்
ஆனால் அவங்க பணத்தை டபுள் பண்ணுறதை விட அவங்க போடுற பணத்தை மாறி மாறி இழக்கிறது தான் கூட அறியும் அந்த மாதிரி ஆக்கள்கிட்ட எல்லாம். இதில் இன்னொரு கவலை என்னென்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் லீடர்ஸ் மாதிரி இது ஸ்கேம்னு தெரிஞ்சும் அவனுன்ற செயலாவதுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுவான். ஸோ அது இன்னும் கவலைக்குரிய விஷயம். ஸோ இதுதான் என்னோட கேஸ். நீங்கள் கிரிப்டோ மைனிங்கிற பேரில் செஞ்சாலும் சரி, கிரிப்டோ ட்ரேடிங்கிற பேரில் செஞ்சாலும் சரி, கிளிக்கிங்கிற பேரில் செஞ்சாலும் சரி, நிறைய பேர்கள் உள்ளுக்கு இருக்குது. ஓகே, என்ன செஞ்சாலும் சரி அடுத்தவன் உங்களோட பணத்தை கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் லாபமும் அடுத்தது உங்களோட பணத்தை டபுள் ட்ரிபிள் ஆகுறேன்னு சொல்லி அவனை ப்ரொமிஸ் பண்ணானுன்னு சொன்னால் அதில் பேர் பிரமிட் ஸ்கீம். பிரமிட்னு அந்த முக்கோணமாக 2 4 6 சேர்த்துக்கு போகிறது மட்டும் பிரமிட் இல்லை, மணி ரொட்டேஷன் பண்ணி, அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ கிடைக்காம ஜஸ்ட் மணி ரொட்டேஷனில் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு லாபம் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு மணியை கொடுப்பீங்கன்னா அது பிரமிட் ஸ்கீம். அதிலிருந்து தவிர்த்துனுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் எதை மாதிரியான பிரமிட் ஸ்கீம்களில் மாட்டிருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருனான இதில் மாட்டிருக்காங்களா? அவங்க எவ்வளோ லொஸ் பண்ணியிருக்காங்க? இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.